எஸ்ஐஆருக்கு எதிராக திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர், இந்தியா கூட்டணி கட்சியினர் போராட்டங்களில் ஈடுபட்டு இருக்கிற அதே நேரத்தில் நவம்பர் 11ஆம் தேதி இங்க பாஜகவுடைய நிர்வாகிகள் கூட்டத்தில் பங்கெடுத்திருக்காங்க. மத்திய நிதி அமைச்சரான திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்கள் இங்க டிஎம்கே அரசாங்கத்தை கடுமையாக அட்டாக் பண்ணியிருக்காங்க. நாங்க வரி கட்டுறோம், ஆனா எங்களுக்கு முறையான வரி திரும்ப கிடைக்கிறது இல்ல, பொருளாதார ரீதியாக தமிழ்நாட்டை ஓரவஞ்சனையா நடத்துறாங்க பாஜகலாம் சொல்றாங்க அரசாங்கத்தை. ஆனா அப்படிலாம் இல்லை, நிறைய திட்டங்கள் நிறைய நிதி ஒதுக்கிட்டு தான் இருக்கும் அப்படின்னு அந்த அட்டாக் பண்ணாங்க. அதே நேரத்துல பாஜக நிர்வாகிகளுக்கு கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும் அப்படின்னும் மெசேஜ் தட்டி விட்டுருக்காங்க. மிக முக்கியமாக இங்க எஸ்ஐஆர் வேணான்னு சொல்ற திமுகவே களத்துல தீவிரமா செயல்பட்டு இருக்காங்க. அவங்க வாக்காளர்கள் விடுபற்றக்கூடாதுன்னு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. எஸ்ஐஆர் வேணும்னு சொல்ற நாம எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கணும், வேகம் பத்தாது, இன்னும் ஃபாஸ்ட் அப்படின்னும் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க. இதுல மிக முக்கியமாக பீகார் தேர்தல் ரிசல்ட்டுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி, அப்புறம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவங்கெல்லாம் வர இருக்காங்க. தொடர்ந்து இங்க தமிழ்நாட்டு மண்ணில் பரப்புரை செய்வது, தொடர்ந்து இங்க அவங்க சுத்தி பேசுபொருளாக மாறுவது, தேர்தல் நெருங்குற நேரத்துல நிறைய திட்டங்களை கொண்டு வருவது, நிதி ஒதுக்குவது, அது மட்டும் இல்லாம நிர்வாகிகளோட கூட்டம், அவங்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பது, இது எல்லாமே நிச்சயமாக இந்த 5 மண்டலத்திலும் தமிழ்நாட்டுக்குள்ளார 5 திசைகள்லையும் எம்எல்ஏக்களை பெற்றுத்தரும் அப்படின்னும், முக்கியமா எவ்வளவு தொகுதிகளை கூடுதல் தொகுதிகளை வாங்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு. நமக்கான பலமான தொகுதிகளில் இப்ப இருந்தே பூத் கமிட்டி லெவல்ல வேலைகளை தீவிரப்படுத்தணும் அப்படின்னும் அமித்ஷா மெசேஜை தட்டி விட்டுருக்காரு மத்திய நிதியமைச்சர் மூலமாக. ஸோ வேகம் காட்ட தொடங்கி இருக்காங்க பாஜகவினர் அப்படிங்கிறாங்க கமலாலயத்து நிர்வாகிகள்.